ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் தான் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் த்ரெட் ஒர்க்கில் நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் கூடமே வந்து பண்ணிக்கலாம். நார்மல் நீங்கள் பீட் யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் எல்லாமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து கருத்துரும். ஸோ யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸஸ் எதுவுமே வந்து வாஷ் வந்து பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால த்ரெட் எல்லாமே வந்து கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து வாஷிங் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சோட்டி ஸ்டிச் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லோடிங் கொடுக்கலாம், இல்லை பார்டர் ஸ்டிச் எது வேணாலுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சோட்டி ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சோட்டி ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஜரியில் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா திக்காக வந்து போட்டுக்கணும். ஸோ ஒரு 2-3 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஸோ கீழே எடுத்துட்டு ஸோ ஒரு லாங் செயின் வந்து பாருங்கள், ஒரு லாங் செயின் வந்து போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செயின் போட்டுட்டு ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் இருந்து ரைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்கும் இந்த ஸ்டிச்சுமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறோம். ஸோ நெக்கை சுற்றி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவுமே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோடிங் ஸ்டிச் கொடுக்கலாம், லோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாரீ கலரில் மேட்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டுமே வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலர் மேட்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி கொடுக்கலாம். லைக் வந்து பார்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்ஜிலுமே வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து எடுக்கலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஸோ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் 3 லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்புறத்துக்கு மட்டும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் வந்து போட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சோட்டி ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பார்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து எடுக்கிறேன். ஸோ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து செயின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. செயின்ஸ் வந்து எப்பவுமே நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து போட்டுறாதீங்க. அது வந்து நீட்டாகவே இருக்காது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ட்ரேசிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வந்து எடுத்தாச்சு. ஸோ ட்ரேசிங் எல்லாம் ஒன்ஸ் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லீஃபாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த லீஃபுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுத்து வந்து எடுக்க போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்காகவுமே இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் நாட் போடுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் போடுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய டிஃப்ரென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட் வந்து இதுக்குள்ளே போடும்போது ஸோ ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அந்த லீஃப் டிசைன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த லீஃபுக்கு சென்டரில் இதோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலரோட ஸ்டோன் தான் வந்து எடுத்திருக்கேன். சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். ஸோ அதே சேம் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதிலே வந்து திலகம் ஷேப் இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து எடுத்திருக்கேன். சாரீ கலர் மேட்ச் பண்ணி ஸோ க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து பாருங்கள் க்ளூவை நல்லாவே வந்து போட்டுக்கிட்டு ஸோ வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டிட்டு ஸோ அதை வந்து ட்ரை பண்ண விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்லி இது வந்து நாட் ஒர்க் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜரிலேயே நான் வந்து போயிட்டேன். ஸோ சாரீ கலரில் இருக்குது இல்லையா ஜரி, ஸோ அந்த ஜரி கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜரியில் வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து திக்காகவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அந்த லீவ் டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டோம் இல்லையா, ஸோ அதே போர்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துருக்கேன்.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது லீஃப்மே வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு 8 ஸ்ட்ராண்ட் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 வந்து வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வந்து பெருசாக இருக்குது, ஊசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு கோர்த்துட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாட் வந்து போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எந்த ஸ்டிச் நீங்கள் வந்து போடும்போதுமே வந்து பார்த்திங்கனாலும் ஒரு 2 ரஃப் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ வந்து பாருங்கள், சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு நாட். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் தான் இது. ஸோ ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு ஸோ கீழே குத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழே அழகாக வந்து உங்களுக்கு வந்து நாட் ஆகிடும். அண்ட் எல்லா நாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு ஸோ இதை வந்து பாருங்கள். அண்ட் கரெக்டாக நீங்கள் சென்டரில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மேலே அந்த ஸ்டோனுக்கு நீங்கள் மேலே குத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்துலேயே போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி நெருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்குமே வந்து நீட் ஃபினிஷிங்காகவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பாருங்கள், சென்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி நீங்கள் மேலே போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து இருக்கிற மாதிரி அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது 5 நாட் இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஐடியாஸ் இருக்கோ ஸோ இதிலே வந்து நீங்கள் 3 கூடமே வந்து போடலாம். ஸோ சைடில் 1, ஸோ லெஃப்டில் ஒரு நாட்டு, ஸோ ரைட்டில் ஒரு நாட்டு, சென்டரில் கூடமே ஒரு நாட் வந்து போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணலாம். சிம்பிளாக வேணும், இதை விட சிம்பிளாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியுமே நீங்கள் வந்து ட்ரை கூடமே வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பாருங்கள், எட்ஜில் ஃபினிஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான், ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் இந்த டிசைனுமே நீங்களுமே வந்து ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். அண்ட் பிகினர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். கம்ப்ளீட்லி நாட் ஒர்க்கை வச்சு ஸோ த்ரெட் ஒர்க்கை வச்சு வந்து பண்ண டிசைன் தான் இது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும் நீங்கள் அப்படியே வந்து நினச்சிங்கன்னா ஸோ புட்டாஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக வந்து ஆகிடும். ஸோ வந்து பாருங்கள். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃபினிஷிங் வந்து பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ கேப்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் கேப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட் வந்து கொடுத்து எடுக்கிறேன். ஸோ அதே தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் தான். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாரீ கலர் இருக்கும் இல்லையா, ஸோ சாரீ கலர் மேட்ச் பண்ணி ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்கும் இல்லையா க்ரீன் கலரு, ஸோ அந்த க்ரீன் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேயுமே வந்து நாட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் அதே இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் கூடவே வந்து ஒட்ட வைக்கலாம். ஸ்டோன்ஸ்னால் லைக் வந்து ஜர்க்கானு, ஸோ இதே கோல்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ரவுண்ட் வரும் அது கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலரில் வந்து பார்த்திங்கன்னா நாட் வந்து கொடுத்து எடுக்கிறேன். ஸோ வந்து இப்போ அந்த க்ரீன் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். கம்ப்ளீட்லி சரி மட்டுமே தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ க்ரீன் கலருமே வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பாருங்கள், இப்போ இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து இருந்துச்சு இந்த டிசைனை. நீங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது குட்டியாக இருந்தாலுமே ஓகே தான், ஸோ பிரச்சனை இல்லை நாட்டு. ஸோ சரிக்கு வந்து நம்ம 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் இதோட த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாட் வந்து போட்டு எடுத்திருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக அண்ட் நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழகாகவுமே இருக்குது. அண்ட் நீங்களுமே வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.